கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்த வாரத்தில் உங்களுடைய சனி பகவான் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுல தடைகள் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அங்கே இருக்காங்க. 12ஆம் இடம்னாலே இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஏதாவது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. அதுலேயும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னா தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்காவது நீங்கள் தர்மம் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத விரயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குது, பட் வருமானம் நார்மலாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன். பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், எனி ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், ஆசை, சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதனால் அதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். பெரிய லெவலில் உங்களுக்கு வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே பைரவருடைய வழிபாடு, அதுலேயும் சக்கரத்தாழ்வாருடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க, வெற்றி ஏற்படும்.